ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் வந்து அதாவது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட அடுத்த லெவல் தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது. அதை வந்து ஒரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுது. அந்த டிரைவ் பண்ண கிளாஸ வந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணுது அப்படின்னா, அதுதான் வந்து என்னது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணுது. அந்த டிரைவ் பண்ண கிளாஸ இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணுது. அந்த டிரைவ் பண்ண கிளாஸ இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணுது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து என்னது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அது வந்து மாரி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதாவது ஒரு ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவல் வந்தாவே போதும். அதாவது ஒரு பேஸ் கிளாஸ் அத வந்து ஒரு கிளாஸ் டிரைவ் பண்ணியிருக்குது. அத வந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணியிருக்கு. அப்படின்னாவே அது என்னது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மோர் தென் ஒன் லெவல் இருக்கிறதுனால அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு மேலயும் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். As usual, hash include IO string using namespace standard. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் மெயின் மெத்தட ஃபர்ஸ்டே போட்டுக்கிறேன். in main return 10. இங்க ரிட்டர்ன் 0 தான் போடணும்னு அவசியம் இல்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸ வந்து இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த டிரைவ் பண்ண கிளாஸ இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்ணோம். அப்படியே போயிட்டே இருக்கலாம். இல்ல இதோடயே ஸ்டாப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன பண்றோம்? ஒரு பேஸ் கிளாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிளாஸஸே வந்து என்ன பண்ணிக்கிறோம்? யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் நம்ம? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அதுல என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்? எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம், லினக்ஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதுலயும் யூஸ் பண்ண போறோம். கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் என்னவா தான் இருக்கும்? அந்த கிளாஸ் நேமே தான் வந்து அதுக்கும் நேமா இருக்கும். பட் லைக் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் அது. ஓகேவா? இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுக்கிறோம். சி அவுட். அதுல என்ன போடுறோம்? ஐ எம் an electronic device. இங்க வந்து முன்னாடியே என்ன கொடுக்கல, இது கொடுத்துக்கலாம் என்டிஎல். ஏன்னா எல்லா கன்ஸ்ட்ரக்டரும் வந்து கால் ஆகும்ல, அடுத்தடுத்த லைன்ல கால் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் எப்பவுமே வந்து செமிகோலன்ல தான் முடிக்கணும். அந்த க்ளோசிங் பிரான்சஸ் பக்கத்துல செமிகோலன் கட்டாயம் வரணும். ஸோ அதையும் போட்டு விட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன கிளாஸ் வச்சுக்கிறோம்? இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சோம். அடுத்தது இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அடுத்த கிளாஸ் பேர் என்னது வச்சுக்கலாம்? கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த ரெண்டாவது வர கிளாஸ் வந்து முதல்ல இருக்கிற கிளாஸை டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கிளாஸ் கம்ப்யூட்டர் இது வந்து எதை டிரைவ் பண்ணியிருக்கோம்? முன்னாடி இருக்கிற பேரண்ட் கிளாஸை வந்து பேஸ் கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். அப்போ என்னது பப்ளிக் மோட்ல நம்ம டிரைவ் பண்ணலாம். பப்ளிக் என்ன கிளாஸ் டிரைவ் பண்ணிருக்கு? மேல இருக்கிற கிளாஸ். மேல இருக்கிற கிளாஸ் என்னது? எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து என்ன பண்ணுது? இன்ஹெரிட் பண்ணுது. செமிகோலன் மறந்துடாத, கட்டாயம் செமிகோலன் நீங்க போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்றோம்? இதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கிறோம். அது வந்து பப்ளிக் மோட்ல தான் வைக்கணும். அது வச்சுக்கிறோம். கன்ஸ்ட்ரக்டர் பேர் என்னவா தான் இருக்கும்? இந்த கிளாஸோட நேமா தான் இருக்கும். இந்த கிளாஸோட நேம் என்னது? கம்ப்யூட்டர். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதனாலதான் வந்து என்னது பேராமீட்டர்ஸ் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இதுக்குள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, ஐ எம் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் வந்து வரதுக்காக எண்டல் கொடுக்குறோம். இதையும் முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம்? இந்த கிளாஸை வந்து பேஸா வச்சுக்கிட்டு இன்னொரு கிளாஸ் வந்து டெரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கிளாஸ் என்ன வச்சுக்கலாம்? கிளாஸ் லினக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு இது என்னது? இதுக்கு பேஸ் கிளாஸ் என்னது? மேல இருக்கிற டெரைவ்டு கிளாஸ். ஓகேவா? மேல இருக்கிற கிளாஸ் என்னது? டெரைவ்டு கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸ். அதையும் என்னதான் மோட்ல பண்ணிக்கிறோம்? பப்ளிக் மோட்லயே பண்ணிக்கிறோம். பப்ளிக் டெரைவ்டு கிளாஸ் பெயர் என்னது? கம்ப்யூட்டர். அதுதான் இதுக்கு என்னது? பேஸ் கிளாஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு?
டெரிவேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கிளாஸோட டெஃபினேஷனை முடிச்சிருவோம். இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்றோம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பப்ளிக் மோட்ல பண்றோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் என்னவா தான் இருக்கும், இந்த கிளாஸோட நேமே தான் இருக்கும், லினக்ஸ் பேஸ்ட். ஓகேவா? ஓகே, இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் யூஷுவல். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பாராமீட்டர்ஸ் இருக்காது. போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு சாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். சி அவுட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஐ எம் a Linux based computer. ஓகேவா? தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் என்ன கிளாஸ்? எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் என்ன, அந்த கிளாஸை வந்து பேஸ் கிளாஸா வச்சு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிற கிளாஸை வந்து பேஸ் கிளாஸா வச்சு நம்ம இன்னொரு கிளாஸ் டிரைவ் பண்றோம். அந்த கிளாஸ் பேர் வந்து கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருங்கிற கிளாஸை வந்து பேஸா வச்சு இன்னொரு கிளாஸ் வந்து என்ன பண்றோம், டெரைவ் பண்றோம். கம்ப்யூட்டருங்கிற கிளாஸை பேஸா வச்சு இன்னொரு கிளாஸ் பேஸ் லினக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து டெரைவ் பண்றோம். ஸோ இதுல எத்தனை லெவல் இருக்கு? 2 லெவல் இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் ஒரு லெவல், கம்ப்யூட்டர்ல இருந்து லினக்ஸ் பேஸ்ட் ஒரு லெவல். அதனால இது என்னது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? இப்போ 3 கிளாஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3வது கிளாஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். அது வந்து அதுக்குண்டான சூப்பர் கிளாஸஸ், சூப்பர் கிளாஸ், பேரண்ட் கிளாஸ், பேஸ் கிளாஸ், இது 3 ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? அதுல உண்டான கன்ஸ்ட்ரக்டரை ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணிடும். அப்போ நம்ம எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்? ஃபைனலா இருக்கிற கிளாஸ்க்கு கடைசியா. அந்த கிளாஸ் பேர் என்னது? லினக்ஸ் பேஸ்ட். ஓகேவா? ஓகே, இதுக்கு வந்து ஓபிஜே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓபிஜேன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே, நம்ம இங்க கிரியேட் பண்ண உடனே என்ன ஆயிடும், இது வந்து ரன் பண்ணோம்னா இது என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இது வந்து இது இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்டரா கால் பண்ணும். எதுல இருந்து? சூப்பர் கிளாஸோட பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் கிளாஸோட பேரண்ட் கிளாஸ், அதுல இருந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணிட்டே வரும். ஓகேவா? நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, error while connecting with server. என்ன எக்ஸ்பெக்டட்? இங்கெல்லாம் பாரு, செமிகோலன் கொடுக்கல, இங்க செமிகோலன் எக்ஸ்பெக்டட்னு கேக்குது. ரன் பண்ணி பார்ப்போம். பத்தியா, எல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஐஎம், இங்க ஐஎம் ஒரு எக்ஸ்ட்ரா ஏ போட்டேன். ஐஎம் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஐஎம் அடுத்த கிளாஸ் வந்து ஐஎம் அ கம்ப்யூட்டர். அடுத்த கிளாஸ் வந்து ஐஎம் அ லினக்ஸ் பேஸ்ட் கம்ப்யூட்டர். இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணிக்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது ஒரு ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணி அந்த டெரைவ் பண்ண கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்றது தான் மல்டி லெவல். இது வந்து 2 லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு மேல லெவல்ஸும் வந்து இருக்கலாம். இப்ப 3வது எழுதின கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். அந்த கிளாஸ்ல இருந்து அகைன் அந்த கிளாஸ் வந்து டெரைவ் பண்ணலாம். இது எல்லாமே என்னது, ஒரு லெவலுக்கு மேல இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் லெவல் அப்படின்னா ஒரே ஒரு லெவல் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல இன்ஹெரிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.